அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் டூரு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்டன் பற்றின சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ ஃப்ரைடே ஈவினிங் தான் எடுத்தது. மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்படி எக்கச்சக்கமான வேலைகள்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச பூஜா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த மாக்கோளம் போடுற டூல் எது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாப்ஸ்டிக் தான். அதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு யூஸ் ஆகும். சும்மா இருக்கும்போது எதையாவது ஒன்று யோசிக்கிறது, ஏதாவது அதில் ஒரு பாசிட்டிவான ஏதாவது ஒரு யோசனை தோணும், அதை வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு சின்ன கண்டுபிடிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சாப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் துணியை வைக்காமல் நம்ம கையில் எப்பயும் போல் கோலம் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கீழே நம்ம முக்கால் பங்கு கீழே இறக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ண அதுலேருந்து தண்ணியாக அதாவது மாக்கோளம் வடிய ஆரம்பிக்கும். நம்ம எப்பயும் போல் கோலம் போட்டுற வேண்டியதான். மாக்கோளம்னு போட்டாலே கேஸ் ஸ்டவ்வில் தாமரை பூ தான் இருக்கும் இல்லையா, ஏன்னா மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. ஆனாலுமே நம்ம கையில் போடும்போது பட்டையாக போடுவோம். இந்த மாதிரி டூல் வச்சு போடுறோம், ஒரு சாப்ஸ்டிக்கு வுட்டன்லாம் இருக்குது இல்லையா, அதில் நம்ம போடுறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த இழைகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இழைக்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவோட கார்னர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உருளி ஸ்டாண்டு வச்சு அதில் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண உருளி தான், ஒரு பித்தளை உருளி. அதாவது நம்ம வீட்டில் பித்தளை உருளி இருக்குன்னா எந்த அளவுக்கு மண் உருளிக்கு மகத்துவம் அதிகமோ அதே அளவுக்கு பித்தளை உருளிக்கும் மகத்துவம் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப இங்கே அங்கன்னு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு 5-6 உருளியை நம்ம பித்தளை யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால ஒரே ஒரு உருளி மட்டும் கிச்சனில் இருக்கட்டும், பித்தளை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த கண்ணாடி உருளி எனக்கு லிங்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்ணாடி உருளியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் கொடுக்க முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா அஃப்லியேட் ப்ராடக்ட்டில் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நம்மளோட சேனலுக்கு அஃப்லியேட் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அந்த அஃப்லியேட் அதாவது நான் வாங்கின ரிலேட்டட் ப்ராடக்டாக காட்ட முடியுமே தவிர்த்து சேம் ப்ராடக்டாக இருக்குமான்றது தெரியாது. அதனால் நீங்கள் ரிவ்யூ பார்க்காம, ஸ்டார் ரேட்டிங் பார்க்காம, செக் பண்ணாமல் வாங்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு மாறி வருது அப்படின்னா அதை நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கூட அதை ரிட்டன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்படி ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம யூடியூபுக்கு வர்றது சம்பாதிக்கிறது காரணம் கிடையாது, நமக்குன்னு சில திறமைகளை காட்டுறதுக்கும் என்னோட நோக்கம் இது தான். எனக்குன்னு உணவு தானம் செய்யணும், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலைகளை என்னோட ப்ரொஃபஷனாக என்னோட சுயமாக நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செய்கிறேன். அதனால் நீங்கள் செக் பண்ணாமல் வாங்காதீங்க. அடுத்ததாக ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, இந்த கேஸ் அழகாக இருக்குது, நீங்கள் போட்ட கோலம் எல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் அந்த ஸ்டாண்டு மாற்றினா நல்லாயிருக்கும். எனக்கு இதோட நிறைய பேர் இதை சொல்லிட்டீங்க. என்னென்னா ஸ்டாண்ட் ஏதாவது உடஞ்சிருந்துச்சுன்னா கூட மாற்றிருந்துருப்பேன். எனக்கு அது மாற்றணுன்ற ஒரு எண்ணமும் இருக்க மாட்டேங்குது. இன்னொன்று, எந்த ஸ்டாண்டு வாங்கினாலுமே கொஞ்ச நாளாக அப்படி ஆக்கிடுவேன், கொஞ்சம் க்ளீனாக வைக்கணுன்ட்டு அந்த ஸ்டாண்டை விளக்கு போட்டுருவேன். விளக்கு போட்டுட்டு உடனே அதை சோப் போட்டு அந்த லிக்விட் ஜெல்லு போட்டு விளக்கிடுறேன்னா, ஸோ அதனாலே அது அந்த மாதிரி துருப்பிடிக்க ஆரம்பிச்சது. நானும் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு பார்த்துட்டேன். அதனால ரொம்ப தாங்கலாம் மாட்டேங்குது. டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு அது ஒரு வேளை அப்படி ஆகிடுதோ என்னவோ. நானும் மாற்றணும்னு யோசிக்கிறேன், பட் அமைய மாட்டேங்குது. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது மாற்றிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜலதீபத்தை பற்றி சொல்லணுன்னே நினச்சிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்மளோட சேனலில் ஜலதீபம் காமிச்சு, மகாலட்சுமி தேவியை காமிச்சுமே ரொம்ப நாளாச்சு. மகாலட்சுமி தேவிக்குமே கொஞ்சம் பூஜைகள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதையுமே வீடியோ எடுத்திருக்கேன். என்னென்னா எனக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வீடியோ எடுக்கிறதுக்குமே ஒரு சில நேரம் சோம்பேறித்தனம் வந்துடும். நம்ம இப்போது ஒரு வேலை இருக்குதுன்னு வைங்களேன், இப்போ பாத்திரமே கழுவணும் அப்படின்னா வேகமாக போய் அந்த பாத்திரத்தை கழுவணும்னு தான் தோணுமே தவிர்த்து அந்த இடத்துல போயிட்டு வீடியோ, அதாவது ஸ்டாண்டு வச்சு வீடியோ எடுக்கணும், மொபைலை வச்சு எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வராது. அந்த வேலையை முடிக்கணும் அப்படி தான் தோணிகிட்டே இருக்கிறனால படப்படன்னு நான் போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறது. அதை தனியாக யூனிக்காக வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்டாண்டை வைக்கணும், அதே நேரத்துக்கு நானுமே அதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எல்லாமே பொறுமையாக
ஒவ்வொரு இடமா செய்கிற மாதிரி இருக்கிறனால பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிற எண்ணம் வந்து சில நேரம் இருக்கிறது கிடையாது. இதனாலே பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் வீடியோவாகவே காமிப்பேன். இந்த ஆர்கனைசிங் வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் க்ளீனிங் வீடியோ போடுறத விட ஆர்கனைசிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா செட்டில் பண்ணி இந்த மாதிரி ஜலதீபம் ஏற்றுறது. இந்த ஜலதீபத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. என்னென்னா ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரில் ஒரு அரை பங்கு தண்ணி, அதாவது ஒரு எப்படி சொல்கிறேன்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த ஜலதீபம் ஃப்ளோட்டிங் திரியோ இல்லை உங்களுக்கு நான் ஏற்கனவே ஜலதீபம் எப்படி போடணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோலாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த தீபம் ஏற்றி பாருங்கள். அவ்வளோ ஒரு புத்தா டெம்பிளில் இருந்தால் என்ன ஒரு அமைதி கிடைக்கும், அந்த அளவுக்கு ஒரு அமைதி வந்து நமக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். இந்த ஜலதீபத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அந்த தீபம் வந்து எல்லார் கண்கள்லேயே படுற மாதிரி ஒரு ஹாலில் ஒரு இடமா இருக்கட்டும் இல்லை கிச்சனாக இருக்கட்டும், எல்லார் கண்களுக்கும் அது புலப்படணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு நீங்கள் அந்த தீபம் ஏற்றி பாருங்கள். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அடுத்ததாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நான் வீடியோ போடுறேன், இவ்வளோ எடிட்டிங் பண்ணுறேன், இதை வந்து ஃபுல்லாக உட்காந்து அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் போட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி இதெல்லாமே போட்டு எனக்கு நான் கடைசியாக எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் கமெண்ட். அந்த கமெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முதல்ல ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு சிலர் பேரை இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்காக கமெண்ட் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா. சரி, நம்ம சகோதரிகள் தோழிகள் பேரை சொல்ல ஆரம்பிச்சிடலாமா? சொர்ணலதா சிஸ்டர், சரண்யா ரஞ்சித், அழகுன்ற ஒரு ஐடி, சுந்தரராஜ பெருமாள், தீபா, தமிழ் ஞானம். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸோட நேம்லாம் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேயுமே உங்களை பற்றி ஒரு சின்ன லைனாவது சொல்லணும்னு யோசிக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் கேள்விகளையுமே என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அடுத்ததாக மணி க்ரோயிங்கை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. மணி க்ரோயிங் கொஞ்சம் நான் ஃபன்னாக பண்ணேன். ஃபன்னானா ஒரு காமெடியாக இருக்கும் நான் பண்ணுறது. பட் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள், இப்படி பண்ணிட்டா அப்படி வளர்ந்துரும், அப்படி பண்ணிட்டா இப்படி வளர்ந்துரும்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சக்ஸஸ் ஆகிற சில விஷயங்களை வந்து பணத்தோட அதிகரிப்பு, நம்ம பணத்தை எப்படி வளர்ச்சிப்படுத்தலான்றதை ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். செமி ஓப்பன்டாக வச்சோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஓப்பன்டாக வைக்கலான்னு யோசித்தோம். ஆனால் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே ஒரு ப்ரைவேசியாக சமைக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்குறோம். அதே மாதிரி இதில் எனக்கு ட்ராபேக்குன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் டைல்ஸ் வந்து நான் பியூராக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிளேஸில் மட்டும் ஒரு வாலுன்னா அந்த வாலுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் டீ காஃபி கப் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு யோசிச்சிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு கொலாப்ஸ் பண்ணி இந்த டைல்ஸ் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பொருளுமே தூரத்துலேருந்து பார்க்கும்போது நான் என்ன பொருள் வச்சுருக்கேன்றது விசிபிளாக தெரியாது. அதுதான் என்னோடய ட்ராபேக். மற்றபடி என்னோடய கிச்சன் எனக்கு கோவில் மாதிரி எப்பயுமே அப்படி தான் இருக்கும். எப்படி சிஸ்டர் எப்பயுமே இப்படி தான் இருக்குமானா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். பாத்திரங்கள் சேரும், சில டைம் வந்து கீழே சிந்தும், இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து என்னோட கற்பனை வந்து எப்படின்னா நம்மளோட கிச்சன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆக போகுது, தூபம் ஏற்றணுன்ற ஒரு மைண்ட் தாட்டை அதை ஒரு எப்படி சொல்கிறது எண்ணத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணுன்ற எண்ணம் எனக்கு அடுத்து வளர ஆரம்பிச்சிடும். உடனே வந்து அந்த க்ளீன் பண்ணிடுறேன். எதுவுமே அதிகமாக பாத்திரத்தை வந்து நிறைய சேர்த்து வச்சிடுறது, நிறையனா விளக்குறதுக்கு சிங்க்கு ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுறது, அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக சிந்திடுறதுனா தான் என்னால் முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் 4 பாத்திரங்கள் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கழுவிடுறது. இப்போ ஒரு இடத்துல டீ சிந்துதுன்னா அட் அ டைமில் தொடச்சிடுறது. கிச்சனில் சமைக்கும் போதே ஒரு பக்கம் வைப் பண்ணி தொடச்சிடுறது. அதுக்கப்புறமா நம்ம இறக்குனதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை தொடச்சிட்டோம். அதாவது வெட் கிளாத்தை வச்சு ஒரு தடவையும் ட்ரை கிளாத்தை வச்சு ஒரு தடவையும் தொடச்சிட்டோன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எப்போயுமே க்ளீனாக இருக்கும். என்ன ஒன்று நம்ம கிச்சனில் அடிக்கடி மாறுறது என்னென்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றுவேன். இப்போ உருளி இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா ஒரு நாள் அந்த பக்கம் இருக்கும், இந்த மாதிரி தான் மாற்றுவேன். அதே மாதிரி என்னோட க்ளீனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னோட கிளாத்துன்னு தான் சொல்லுவேன். கிளாத் வந்து ரெடியாக 2-3 நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். கிச்சன்லேயே 2 வச்சுருப்பேன். அது போக ஒரு 10 கிளாத்தாவது வச்சுருப்பேன். எங்கேயாவது
ஒரு இடத்துல துடைக்க வேண்டியது இருக்கும், ஏதாவது டஸ்ட் இருக்கும், பூஜை ரூமில் இருக்கிறதா இருக்கட்டும், இப்படி கிளாத் தனித்தனியாக எல்லாத்தையும் இது அப்படின்னு வச்சுருப்பேன். அதாவது பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற கிளாத் மட்டும் உள்ளே பூஜை ரூம்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா இந்த கிளாத்தும் அந்த கிளாத்தும் கலந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மறந்து யூஸ் பண்ணிடுவோன்றதுக்காக பூஜை ரூம் கிளாத் மட்டும் தனியாக வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம தூபம் போடுறது ஒரு சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தூபத்தில் வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அதுலேயும் நம்ம கப்சாம்பிராணிலாம் போடலாம், ஒரு அவசரத்துக்கு போடுறது ஓகே. பட் இந்த மாதிரி மாட்டு எரு சொல்லுவாங்கள்ல, இது வந்து நான் 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஒரு 10-12 பீஸுக்கிட்ட இருந்தது. இந்த கவுடன் கேக்கு வந்து நல்லா காஞ்சதாக இருக்கும். அதில் பூச்சிலாம் எந்த ஒரு கொசு எதுவுமே ஆயாது. இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதை அப்படியே பாதியை உடைச்சிட்டு கொஞ்சம் நம்ம கொட்டாங்குச்சி வச்சு தூபம் போடுற மாதிரி போட்டுருவேன். அவ்வளோ ஒரு கோவில் போல் ஒரு பவர் கிடைக்கும். அதாவது நம்ம பஞ்சகவ்ய விளக்கெலாம் எப்படி ஏற்றும் போது என்ன ஒரு பவர் கிடைக்கிது, அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கும். இது வந்து நாட்டு மருந்து கடைகள், அதே மாதிரி இந்த ஆன்லைன் ஷாப்லலாம் கவுடன் கேக் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே கிடைக்கும். நல்லா காஞ்சு போயிருக்கும். அதில் வந்து எந்த பூச்சிகளும் இருக்காது. அதனால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. முன்ன வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம கார்டன் வந்து கொஞ்சம் பின்னாடி செடிகள் வச்சனால அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செம்பருத்தி, கருவேப்பிலை, வாழை மரம்லாம் போய் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வேப்ப மரத்துக்கு பூஜை பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ கேப் மாதிரி செட் பண்ணிட்டனால பார்த்திங்கன்னா நல்லா போய் க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது, பூஜை பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது. பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவில் நான் அதெல்லாம் காட்டுறேன். பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவில் அதாவது துளசி தாயாருக்கு எப்படி பூஜை பண்ணியிருக்கிறேன், மகாலட்சுமி தேவிக்கு எப்படி பூஜை பண்ணியிருக்கேன், இந்த இடத்துலலாம் கோலம் போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் காட்டுறேன். இன்னொரு நாள் விட்டு நம்ம வீடியோ தவறாமல் வந்துடும். லாங் வீடியோ இன்றைக்கி வருதுன்னா ஷார்ட் வீடியோ நாளைக்கு வரும், மறுநாள் லாங் வீடியோ, மறுநாள் ஷார்ட் வீடியோ, இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக மறக்காமல் வீடியோ நானும் கொடுத்துருவேன். நீங்களுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஒரு 2 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்மளோட நிலைவாசலை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அலசி விட்டுருவேன். மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையில் அதாவது கோலம் போட்டு தீபம் ஏற்றுறோன்னா ஈவினிங் மேலே அப்படியே விட்டுருவோம், இல்லை மறுநாள் விட்டுருவோம். எனக்கு அப்படி விடுறதுனால நிறைய கோலமாவெல்லாம் எல்லா இடத்துலையும் ஆயிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறனால மத்தியானம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணுறனால தான் பார்த்திங்கன்னா மறுநாள் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை என்னால் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா அந்த பாவை விளக்குக்கு அடியில் வைக்கிற அந்த ஷீட் என்ன அப்படின்னு கேட்டிங்க. ஒன்றும் இல்லை, யோகா மேட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அது விளக்குக்கு அடியில் வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு விளக்குக்கு அடியில் வைக்கிறதுக்கு செட் ஆகலை. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பில் ஆச்சுனாலுமே அதில் வந்து செட்டில் ஆகும். கோலத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்குன்றனால அந்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது Thursday எடுத்த வீடியோ தான், கொஞ்சம் ரிவர்ஸில் வரும். ஒன்றும் இல்லை, இதில் வந்து எனக்கு ஆயில் டிஸ்பென்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அது வைக்கும்போது எனக்கு ஒவ்வொரு தடவையுமே அந்த டோரை திருப்பி திறக்கும்போது கொஞ்சம் எனக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு எண்ணெய் தாளிக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணுறேன்னா அந்த எந்த பொருள் எடுக்கிறோன்னா அதை அட் அ டைமில் எடுத்து வச்சுருவேன். இப்போ ஒரு எண்ணெய் ஊற்றுறோன்னா ஊற்றின செகண்டில் போயிட்டு அந்த இடத்துல எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருவேன். இதனாலே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை கிட்ட அந்த டோரை டருன்னு திறக்கிற மாதிரி இருக்கா. ஸோ எனக்கு வந்து அந்த டோர் வீணாக போயிடும், உடன் டோர் அப்படின்றனால சரி இந்த ஷெல்ஃபு போடுவோம். இன்னொன்று வந்து இங்கே கேஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், குக்கிங்கும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும் அப்படின்றதுக்காக இந்த டபுள் ஸ்டெப் ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தேன். இது நல்லா இருக்காதான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் ரிவ்யூ எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்டார் ரேட்டிங்குமே நல்லா இருந்ததுன்றனால இது ஆர்டர் போட்டிருந்தேன். பட் எப்படி மாட்டுறது அப்படின்ற ஒரு மேனுவல் புக்கு எதுவுமே இதில் இல்லை. நான் சும்மா அந்த நம்ம ஆர்டர் போட்டிருப்போம்ல அதில் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஃபோட்டோவை பார்த்து வந்து செட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி செட் பண்ணேன், அப்புறம் தலைகீழ மாட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் வச்சுன்னு அதுக்கப்புறமா அதை செட்டில் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்குமே அந்த கிச்சனுக்கு ஒரு தனி லுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது.
என்ன ஒன்று, ஃப்ரைடே பூஜைக்கு முன்னாடி வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வேலையோட வேலையை இப்போ காலையில் வேலையில் வந்துருச்சு அப்படின்னால நமக்கு வேலையோட வேலையை எல்லாமே முடிஞ்சிடும்ன்ட்டு அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிற அந்த டைமிங்க்கு ஆர்டர் வந்தது. கரெக்டாக அது வந்ததுக்கு அப்புறம் பொறுமையாக இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஷெல்ஃபெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வேலையாக அந்த உருளியில் பூக்கள் டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கிச்சனுங்கிறது நம்மளோட அங்கத்தில் ஒரு பகுதி மாதிரி, நம்ம ஹார்ட் மாதிரி. அதை வந்து ரொம்ப நம்ம எந்தளவுக்கு நம்ம தேடி போகிறோம், எந்தளவுக்கு நம்ம சுத்தமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு அது நம்மளை தேடி வரும். நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். அது ரொம்ப பெருசாக சின்னதாங்கிறதுல ரெண்டாவது விஷயம். நம்ம எதிர்பார்த்த விஷயம் நம்ம தேடுறதுக்கு முன்னாடியே கிடைக்கிதுங்கிறது ஒரு லக்கு தான் இல்லையா? லக்குன்றதை விட நம்ம அதை எதிர்பார்க்குறோம், ஸோ அது நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம நேர்மறையே எதிர்பார்த்து போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நேர்மறையானது மட்டும்தான் நடக்கும். நெகட்டிவ்னு ஒன்று உலகத்தில் இருக்குது. எந்தளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்தளவுக்கு நெகட்டிவ் இருக்குது. ஆனாலுமே நம்ம எதை தேடுறோம், நம்ம எதை நோக்கி நம்மளோட பயணத்தை தொடங்குறோன்றதுல தான் இருக்குது இல்லையா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நிறைய சகோதரிகளை முதல்ல சொல்லணும். அதாவது சகோதரர்களை விட ஆண்களை விட பெண்களுக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், நமக்குன்னு ஒரு இப்படி ஒரு கிச்சன் இருக்கணும், இப்படி ஒரு அதாவது எப்படி சொல்கிறது போர்ட்டிகோ இருக்கணும், அதில் நம்ம கோலம் போடணும், இப்படிலாம் யோசிக்கிறோம். பட் நான் அதாவது ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி நிலைவாசலில் கோலம் போட்டு பாருங்கள், நீங்கள் உங்களோட எண்ணத்தை ஆழமாக பதிச்சு பாருங்கள், உங்களுக்கு நடக்கணும். ஒரு சிலர் வந்து அதை அக்செப்ட் பண்ணாலும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீடுலாம் இன்னும் வாங்கலை, வீடு நாங்கள் கட்டுனா இந்த மாதிரி இருப்போம். அது வந்து நம்மளை தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும்ல. அதை வந்து நம்ம வாடகை வீடோ இல்லை வந்து நம்ம இல்லை லீஸ்க்கு இருக்கிறோம், ரெண்டட் ஹவுஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம். இந்த ஒவ்வொரு கல்லாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும், நம்ம கல் போட்டால் கல் முளைக்கும், நெல் போட்டால் நெல் முளைக்கும், எள்ளு போட்டால் எள்ளு முளைக்குன்ற மாதிரி நம்ம எண்ணத்தை விதைக்கணும். இது வந்து சரியானது, எனக்கு கண்டிப்பாக ஒரு வீடு இருக்குது, இது என்னை தேடி வரும், நீ வர வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி நம்ம வீட்டையும் சரி நம்ம கிச்சனையும் சரி சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கலன்னா அதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு விஷயம் சொல்லணும்னா கிடைக்கவே கிடைக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு நெகட்டிவை உடைக்கிற மாதிரி இந்த கூரையை பொத்துக்கிட்டு மகாலட்சுமி உள்ளாந்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது எல்லாமே உண்மையாக தெரிகிற மாதிரி இருக்கும். கண்ணுக்கு படுறதெல்லாம் கடவுளாக தெரியும். ஆனால் அதை நடக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா? நம்மளோட எண்ணத்தை நேர்காணலாக இது கண்டிப்பாக நடக்கும், இது எப்படியாவது சக்ஸஸாக நான் கொண்டு போவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். ஏன்னா நானுமே நிறைய கஷ்டங்கள் நிறைய சோதனைகளை கடந்து தான் இன்றைக்கி சாதனையோடு உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். எனக்கு சக்ஸஸ் ஆனது கண்டிப்பாக எதுவுமே எனக்கு வந்து உடனேலாம் வெற்றியாக நடந்துராது. என்னோடய லைஃப்பில் எல்லாமே எடுத்த எடுப்பில் வந்து நடக்காது. ரொம்ப கஷ்டம் கொடுத்து ஆனால் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இருக்குது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அப்படி ஒரு சக்ஸஸாக சோதனையை கடந்து தான் எனக்கு இவ்வளோ நாள் வந்து சாதனையாக மாறியிருக்கே தவிர்த்து எடுத்த எடுப்பில் நம்ம அப்படி சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா டக்குன்னு உடனே ஜெயிச்சிடாது. அந்த மாதிரி கஷ்டங்களை இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா இந்த விஷயத்தில் அப்படின்னு யோசித்து தான் இன்றைக்கி வந்து அந்த கஷ்டங்கள் எனக்கு மாறி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட எண்ணத்தை நேர்மறையாக கொண்டு போங்க. பக்தியையும் பூஜையையும் நேர்மறையாக கண்டிப்பாக இது முடியும்னு நம்புங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, உங்களை பார்த்து தான் சிஸ்டர் நான் கார்டன் செட் பண்ண போகிறோம், ப்ளீஸ் சிஸ்டர் எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோவை கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, துளசி மாடத்துக்குமே இதே டிப்பை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது துளசி மாடத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்கோ அதே பவர் இந்த மண் தொட்டிக்கும் இருக்குது. உங்களால் துளசி மாடம் வாங்க முடியலை, இல்லை எங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டும் எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண் தொட்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 80 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். என்னென்னா இதில் வந்து தண்ணி வேகமாக உரிய ஆரம்பிக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடி லேயரில் நல்லா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் மேலே சும்மா ஒரு 4-5 கருங்கல்லையில் வந்து தேங்காய் ஓடு இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு லேயர் வந்து கொக்கோபிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் மண், அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் கொக்கோபிட், அதுக்கப்புறம் ஃபோர்த் லேயர் மண், அதுக்கப்புறம் இது 2 கைப்பிடினா அது 2 கைப்பிடி, இந்த மாதிரி மண் தொட்டியில் மண் கலவை இப்படி செட்
பண்ணும்போது நமக்கு மண் வந்து டக்குன்னு காயாது. இதே பிளாஸ்டிக் பாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அடி லேயரில் ட்ரைனேஜ் ஹோல்ஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கற்களை போட்டுவிட்டு ஒரு லேயர் கொக்கப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தோட்ட மண் இருந்தால் தோட்ட மண், அதுக்கு மேலே வந்து டாப் லேயரை மட்டும் எப்போயும் கொக்கப்பிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் செடிகள் காயாது. இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எல்லோ கலர் ஃப்ளார் வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு அதோட நேம் தெரியாது. சீடு கூட கேட்டிருந்தீங்க, எனக்கு சீடு எப்படி அனுப்புறதுன்னு தெரியல, சீடு இருந்தால் கொடுங்க சிஸ்டர்னு. எனக்கு தேவைக்கு அதிகமாகவே சீடு இருக்குது, எனக்கு அந்த வந்து நிறைய செடிகள் இருக்கிறனால யூஸ் ஆகலை. பட் எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல. கொரியர் அனுப்பணும், அவங்க வீட்டுக்கு வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணணும், அதனால் தெரியல. தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு கட்டிங்ஸ் தான், அந்த ஃப்ளாரோட ஒரு கட்டிங் தான் வைக்கிறேன். அதில் வந்து 2 வெரைட்டி ஆஃப் ஃப்ளார் இருக்குது, உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம என்ட்ரன்ஸு கோலம் போடுறேன் இல்லையா, என்ட்ரன்ஸ் பெரிய கேட்டுக்கிட்ட கோலம் போடுவேன், அந்த இடத்துக்கிட்ட இந்த ஃப்ளார்ஸ் நிறையா வளர்ந்துருக்கும். அதில் வந்து இது படர்கொடி, இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும், அதாவது விதைகள் விழுந்து 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 முளைக்கும். அந்த மாதிரி படர்கொடி மாதிரி, ஆனால் படர்கொடி கிடையாது, சும்மா படர்ந்தாப்பில் வளரும். இது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் படர்ந்து வளரும். அந்த ஒரு கட்டிங்கை தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பதியம் போடுற மாதிரி படர்ந்து வளருது இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன 2 வேர் மட்டும் வளர்ந்த மாதிரி இருக்குது. அதை அப்படி பின்னல் மாதிரி வச்சு அப்படி ரவுண்டாக சுற்றி விட்டேன் அப்படின்னா நல்லா அது எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் வந்து நல்லா புஷ்ஷியாக நல்லா எல்லோ கலரில், நடுவில் வந்து இதில் பிளாக் கலரில் ஒரு சின்ன ஒரு கலர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டனாக இருக்கும் என்ட்ரன்ஸில் பார்க்குறதுக்குன்னு இங்கே வச்சுருக்கேன். துளசி செடி இந்த மாதிரி நீங்கள் மண் தொட்டியில் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுங்க. துளசி மரம் நான் எப்படி சொல்கிறேன்னா மனதார சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டு மண் தொட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பிளாஸ்டிக் தொட்டி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மண் தரையாக இருக்குது, யாரோட கால்களும் படாது, அந்த பக்கம் எதுவும் எச்சி தண்ணி எதுவும் ஊற்ற மாட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதாவது அந்த மண்ணில் வந்து துளசி செடியை வச்சு சுற்றி மஞ்சள் தூவி விடுங்க. அப்போ அந்த மஞ்சளும் குங்குமமும் கொஞ்சம் தூவி விடுங்க, மண் தரையாக இருந்தால். அப்படி இல்லை செடி தொட்டினா பரவாயில்ல, மண் தரையில் தான் நான் ஸ்டார்டிங்கில் துளசி செடி வளர்த்தேன். எங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ணல, துளசி மாடம்லாம் வைக்கக்கூடாது, துளசி மாடம்லாம் பிராமணர்கள் தான் வளர்க்கணும், அப்படி வச்சா கஷ்டம் வரும் அப்படிலாம் சொல்லவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். இது என்னடா நம்ம அதுக்காக நம்ம பிறந்ததை வச்சு யோசிக்க முடியுமா, பிராமணர்களாக தான் பிறக்கணும்னா அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் துளசி தேவி கிட்ட தான் முறையிட்டேன். அப்படியே ரொம்ப என்னோடய எண்ணத்தை தீர்க்கமாக எப்படியாவது துளசி மாடம் நீயாதாம வரணும், ஏன்னா வீட்டில் அலோவ் பண்ணாதப்ப நம்ம போயிட்டு அவங்கள வந்து இல்லை நான் வாங்குவேன் செய்வேன்னு செய்ய முடியாதுன்றனால தாயார்கிட்ட துளசி தேவி கிட்டே நான் முறையிட்டேன். அப்படி முறையிட்டப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடு வாங்கின புதுசில் இந்த வீட்டில் இருந்தவங்க துளசி செடி வளர்த்துருப்பாங்க போல்ருக்கு, அவங்க பிராமணர்கள். அவங்க வளர்த்தப்போ பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து காஞ்சு போயிடுச்சு, அவங்க காலி பண்ணவும் துளசி மரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் இருந்து அந்த மதர் பிளான்ட்லேருந்து விழுந்த சின்ன சின்ன விதைகள் பார்த்திங்கன்னா நானும் இந்த க்ளீன் பண்ணிடுவோம், அதில் உள்ள மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு புதுசாக வைப்போன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வீட்டை ஃபுல்லாக செட்டில் பண்ணுறதுக்கு எனக்கு 3 மாதம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒரே ஒரு மழை வந்துச்சு, அதுலேருந்து 3ஆவது நாளில் பார்த்திங்கன்னா 3ஆவது நாளோ 5ஆவது நாளில் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் வாழையடி வாழையை நம்ம வீட்டில் துளசி தாயார் நல்ல ஜம்முன்னு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இந்த மாதிரி உங்களால் மண்ணில் வைக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை தொட்டியில் வைக்க முடிஞ்சாலும் சரி, பிளாஸ்டிக் எதுவுமே யோசிக்காதீங்க, தானாக அதாவது துளசி மாடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அம்பாள் பயன்படுத்தி கொடுப்பாங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி செடியை வைங்க, நல்லா வளர்ந்து வருவாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரங்களை பற்றி சொல்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.